ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வைணவ 12 ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாள் நாச்சியாரின் வளர்ப்பு தந்தை பெரியாழ்வார் எனப்படும் விஷ்ணு சித்தர். இவர் கருடனின் அம்சமாக கொள்ளப்படுகிறார். பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுதூரில் பிறந்தவர். வடபத்திரசாயி பெருமாளுக்கு பூமாலை தொடுத்து சூட்டுவதையே தனது தலையாய கடமையாக கொண்டிருந்தவர். பெருமாளுக்கு தொடுத்து வைத்த மாலையை கோதை தான் சூடி அழகு பார்ப்பதை அறிந்து பதறிப்போய் வேறு மாலை தொடுத்து எடுத்துச் செல்ல அரங்கன் விஷ்ணு சித்தர் கனவில் தோன்றி கோதை சூடி தந்த மாலையே தமக்குகந்தது என்றுரைத்து அதையே தாம் விரும்பி அணிய கோதிலா கோதை சூடி கொடுத்த சுடற்கொடியானாள். திருப்பாவையிலிருந்து இன்று 11ஆம் பாசுரம். இன்று மார்கழி 11ஆம் நாள். கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றா திரளழியச் சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் தேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோரெம்பாவா. இதன் பொருள், கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசுமருவற்றவனுமான கோபாலனை தழுவத் துடிக்கின்ற பொற்கொடியே, புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குல்லை உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, இப்பொருளற்ற உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? நேரமோ ஓடிக்கொண்டிருக்கிறது. நீராடுவதற்காக வந்த தோழியரெல்லாம் முற்றத்தில் கூடி நின்று அழைத்தும் இவளோ எழுந்து வந்த பாடில்லை. சளைக்காமல் கோதை இன்னமும் பலவாறு சொல்லி அவளை எழுப்பிக் கொண்டிருக்கிறாள். சாமானிய மனிதராயின் சரிப்போ என்று விட்டுவிட்டு போயிருப்பர். ஆனால் பக்தி நெருக்கி இது அழகல்ல. பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறையருள் தேடி போவது, அதை அடைவதென்பது இயலாத ஒன்று. அனைவரும் சேர்ந்து இறைவனை நாடி அவன் புகழ்பாடி அருள் பெறுவதே சரியான வழி. அதனாலேயே கூட்டு வழிபாட்டிற்கு பலன் அதிகமாக இருக்கிறது என்பதையே கோதை பிராட்டி 11ஆம் பாசுரம் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறாள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.